Vivaha, the Chennai Silks. நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரைப்பட இயக்குனர் களஞ்சியம் நம்மோடு இருக்காங்க. இந்த தொகுதி குறித்த பல்வேறு கேள்விகளை அவர்கிட்ட கேட்கலாம். சார், தொகுதியில தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்பிலிருந்தே சுற்று சுழன்று வேலைகளை செஞ்சுட்டு வரீங்க, எப்படி இருக்கு சார் இங்க? இந்த தொகுதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிற ஒரு பகுதி இருக்கு. அதாவது போயஸ் கார்டன், காதர் நவாஸ்கான் ரோடு, இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அரிஸ்டோகிராட் பீப்புள், ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸுக்கு மேல இருக்கிற பீப்புள் வாழ்றது. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா 10க்கு 10 வீட்டுக்குள்ள வாழ்ற எலிவெல மாதிரி ஒரு சந்துக்குள்ள வாழ்ற மக்களும் இந்த தொகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்து இன்னொரு பிரிவு இருக்கு, அது என்னன்னா வணிகர்கள் பிரிவு. அதுவும் ஒரு பிரிவா இந்த தொகுதியில இருக்கு. அப்ப 3 அடுக்கா இந்த தொகுதி இருக்கிறத நான் பாக்குறேன். இதுல இந்த விளிம்பு நிலையில் வாழுகிற மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க அந்த ஒரு பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து அவர்கள் இந்த குடிசை பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு பட்டா கொடுக்கப்படல, அவங்களுக்கு எந்த வசதிகளும் செய்து கொடுக்கப்படல. இங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக பல தடவை வெற்றி அடைஞ்சிருக்கு, அண்ணா திமுகவும் பல தடவை வெற்றி அடைஞ்சிருக்கு. இவங்க வெற்றி அடைந்த பிறகு இந்த மக்களை சந்திப்பதில்லை, இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யறதில்லை. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையா குடிநீர் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை கூட இவர்கள் தீர்த்து வைக்கல. அதே மாதிரி அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், அந்த பள்ளிகள் கொஞ்சம் கூட போறீங்களா? இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பாத்தீங்கன்னா பள்ளி, அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகள் குழந்தைகள் போய் படிப்பதற்கு தகுதியற்ற பள்ளிகளா இருக்கு. குறிப்பா கழிப்பிட வசதிகள் சுத்தமா கிடையாது. பெண் பிள்ளைகள், பெரிய பிள்ளைகளா +2 படிக்கிற பிள்ளைகள்லாம் பயன்படுத்துவதற்கான கழிவறைகள்லாம் கூட அந்த பள்ளிகள்ல கிடையாது. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் அதையெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு. இந்த தொகுதியில் தான் நிறைய முன்னணி நிறுவனங்கள்லாம் இருக்கு, தனியார் நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு விஷயத்தை கூட அவங்க செய்யல. அப்போலோ மருத்துவமனை போன்ற பெரிய பெரிய மருத்துவமனைகள்லாம் இந்த தொகுதியில தான் இருக்கு. அவங்க கூட இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல மருத்துவத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்திருக்கலாம். அதையும் இந்த தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே செய்யல. 2011 மதிப்புக்குரிய அம்மா வளர்மதி அவர்கள் இந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அப்ப கூட இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் அவங்க செய்யல. ஆனா நாம் தமிழர் கட்சி எனக்கு அவங்க விவசாய சின்னத்துல வாக்களிச்சு என்ன இந்த தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நான் குடிநீர் பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். அதுக்கு அப்புறமா இந்த தொகுதியில் 60 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்கிற வேலையை முதல் வேலையா எடுத்து அதை நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு, படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பள்ளிக்கூடங்களை, அரசு பள்ளிக்கூடங்களை, மாநகராட்சி பள்ளிக்கூடங்களை சீர் செய்து கொடுப்பேன். அதே மாதிரி இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூளை முடுக்கெல்லாம் போதைப் பொருள் கலாச்சாரம் பயங்கரமா இருக்கு. போதைப் பொருள் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இளைஞர்கள் போய் போதைப் பொருள் வாங்கும் போது ஆட்சியாளர்களுக்கு எந்த இடத்துல யார் விற்கிறான்னு தெரியாதா? காவல்துறைக்கு அது தெரியாதா? அப்போ தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிற மனநிலை அவருக்கு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை நான் உறுதியா செய்வேன். அதே மாதிரி எனது தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் நான் ஒருங்கிணைச்சு அவர்களை அறிவியல், அதாவது அவங்க அந்த டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகள் எழுதுவதற்கான பயிற்சி மையங்களை அமைச்சு, எனக்கு மொத்தமே இருக்கிறது 7 வார்டு தான். இந்த 7 வார்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒருங்கிணைச்சு நான் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் நகர்வதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன். இந்த வகையில நான் இந்த தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் போய் இந்த மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் பட்டியலிட்டு தொகுத்து வச்சிருக்கேன். எனக்கு இவங்க வாக்கு போட்டு என்ன இந்த தொகுதியின் எம்எல்ஏவா இவங்க ஆக்குனாங்க அப்படின்னு சொன்னா, நான் அந்த ஆய்வுகளை எல்லாத்தையுமே முன் வச்சு நிறைய நல்லதுகளை செய்யலாங்கிற பெரும் கனவோடு நான் இருக்கேன். தேர்தலுக்கு முழுசா 4 நாட்கள் கூட இல்ல, அதிமுகவும் சரி திமுகவும் சரி மாறி மாறி கூப்பன் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை 1000 விளக்கு தொகுதியில அதிகமாகவே செயல்படுத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்ல, இப்ப நான் நடவடிக்கை எடுக்க முடியாது.
காரணம் அவங்க எப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க மகளிர் சுய உதவி குழுவை வச்சு அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் வந்து செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. இவங்க யாரு மகளிர் சுய உதவி குழு, யாரை வச்சு இவங்க இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்ப இன்னைக்கு காலையில எங்களுக்கு சொல்றாங்க அதிமுக எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க யாரை வச்சு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி கூப்பன் இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அரசு சொல்லுது, தேர்தல் ஆணையம் சொல்லுது கூப்பன் கொடுக்கறது சட்டப்படி குற்றம்னு சொல்லுது. ஆனா இவங்க கொடுக்கறாங்க. இப்ப நான் சொல்றேன் இல்ல, கடந்த 30 ஆண்டு காலமா நான் தீவிரமா களத்துல இருக்கேன், மக்களை சந்திச்சு தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா அதிமுக காரங்களோ திமுக காரங்களோ யாருமே களத்துக்கு வரல, யாருமே பரப்புரை செய்யல. என்ன காரணம்னா இந்த கடைசி 3 நாட்களில் அவர்கள் இந்த மக்களை மெஸ்மரிசம் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து வாக்கை திருடி விடலாம், வாக்கை வாங்கிடலாங்கிற எண்ணத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப கடைசி இந்த 3 நாள் வருதா இப்பதான் தெரியுது. இன்னையிலிருந்து அவர்கள் வந்து அந்த வேலையை வந்து செய்யறாங்க. தொகுதி முழுதும் வெவ்வேறு இடங்கள்ல பக்கத்துல அந்த தேர்தல் பணிமனையை போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எதுக்கு அந்த மாதிரி பணிமனையை போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்க பாத்தீங்கன்னா, இது மாதிரி வந்து திருட்டுத்தனமா ஓட்டை வந்து திருடுவதற்கு, மக்களுக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் அந்தந்த பகுதியில் வந்து பணிமனைங்கிற பேர்ல போட்டு உட்கார்ந்துருக்காங்கிறத இப்பதான் நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இதை வந்து தேர்தல் ஆணையம் தீவிரமான கண்காணிப்பின் மூலமாக அவங்க வந்து கண்காணிச்சு இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு செயல்பாடு. கூட்டணியை அமைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறதே ஒரு மோசமான ஒரு செயல்பாடு. அதிகாரத்தை குறுக்கு வழியில அடையிறதுக்கான ஒரு வேலை. அதுல அப்பாவி மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டை திருடுறது அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு கருத்து கணிப்புகள் வருது. அதுல நாம் தமிழர் கட்சியை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகம், விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் முன்னுக்கு வருவதா தனியார் கருத்து கணிப்புகள்ல வருது. அது 1000 விளக்கு தொகுதிகள்லையும் அப்படிதான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? கருத்து கணிப்புகளை நாங்க என்னைக்குமே கவனத்தில் எடுத்துக்கிறது இல்ல. சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் இதே கருத்து கணிப்பாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சீமான் வந்து 2% வாங்கிட்டாவே பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து ராகுலுக்கும் மோடிக்கும் நடக்கிற போட்டி, இதுல சீமானுக்கு என்ன வேலை அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நாங்க அதை பார்த்து நாங்க சோர்வடையல. நாங்க மக்களை சந்தித்து எங்களுடைய கோட்பாடுகளை, எங்கள் கொள்கைகளை நாங்கள் முன் வச்சோம். ஆனா மக்கள் என்ன எங்களுக்கு கொடுத்தாங்க? 8.22% கொடுத்து இந்திய நிலப்பரப்பிலேயே தனித்து நின்று ஒரு கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சிங்கிற ஒரு அங்கீகாரத்தை நாம் தமிழர் கட்சி பெற்றுச்சு. அப்ப தேர்தல் கணிப்பு 2% வருவார்னு சொன்னவங்க எங்க கொண்டு வச்சுக்கிட்டாங்க மூஞ்சிய. அதனால எப்பொழுதுமே நாம் தமிழர் கட்சியை சிறுமைப்படுத்த வேண்டும், எங்களை வந்து நாங்க தனிச்சு நிக்கிறதுனாலேயே எங்களை வந்து கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் தேர்தல் கணிப்பை நாங்க வந்து பாக்குறோம். அதனால கணிப்புகளை தாண்டி தான் மக்கள் எங்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க களத்துல மக்களோட பயணிக்கிறீங்க. இந்த விஜய் காரணி ஒரு உச்ச நடிகர் வரக்கூடிய இந்த வருகை உண்மையாவே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தோணுதா சார், இல்ல அது எதிர் பிரதிபலிக்குதா? எனக்கு ஏன் தொகுதியில பிரதிபலிக்கல? நான் வந்து தொகுதி முழுதும் பயணிக்கிறேன். பெண்கள் எல்லாம் என்கிட்ட வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, உங்க அண்ணன் சீமான் முதலமைச்சரானா சாராய கடையை மூடிடுவாரா? இந்த கேள்வியை தான் எல்லாரும் கேட்கிறாங்க. அப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு குடிநோயாளி உருவாக்கப்பட்டிருக்கான். இத அதிமுகவும் திமுகவோ தமிழக வெற்றி கழகமோ நாங்கள் வந்தால் சாராய கடையை மூடிடுவோம்னு அவங்களாம் யாருமே சொல்லல. ஆனா நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். எங்கள் அண்ணன் போடுற முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுறது தான். டாஸ்மார்க் பொருளாதாரத்தை வைத்து ஆட்சி நடத்துவது என்பது பேரறிஞர் அண்ணா சொன்னது மாதிரி அது குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய். அந்த வெண்ணெயை யாராவது சாப்பிடுவாங்களா? அப்ப நாங்கள் டாஸ்மார்க்கை வைத்து ஆட்சி அதிகாரம் செய்ய மாட்டோம். அப்ப இதைத்தான் நாங்க வந்து திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம். அப்ப இந்த மக்கள் யாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்க ஓட்டு போடுவோங்கிறது மாதிரி யாருமே என்கிட்ட ரியாக்ட் பண்ணதை நான் பார்க்கவே இல்லை. சின்ன சின்ன பிள்ளைங்க கூட வந்து அண்ணா உங்களுக்கு தானே உறுதியா போடுவோம், சீமான் தானே பிடிக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்களே ஒழிய எனக்கு தெரியல, எங்கள்கிட்ட யாரும் ரியாக்ட் பண்ணல. அதே மாதிரி எங்க பார்த்தாலும் விசில் சின்னம் வச்சிருக்காங்க, எங்க பார்த்தாலும் அவங்க பரப்புரை பயங்கரமா செய்யறாங்க, அப்படியும் எங்களுக்கு வந்து தெரியல. அதனால அந்த நம்பிக்கை இல்லை. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கடுடன் செய்தியாளர் வீரகுமார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.